ஒரு இந்தியன் டாய்லெட்டாவது கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா இனி வர ஜெனரேஷனுக்கு நார்மல் டெலிவரின்ட்டு இல்லை, ப்ரெக்னென்சியாக இருக்கட்டும், ஒரு ஹெல்த்தி மென்ஸ்ட்ரல் சைக்கிளாக இருக்கட்டும், எல்லாமே சேலஞ்சாக மாறும். கைனகாலஜி டாக்டர் சொல்றது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் மெசேஜுங்க. இந்தியன் டாய்லெட்டும் ஸ்குவாட்டிங்ல உட்கார்றதும் பெண்களுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த பொசிஷன்ல உட்கார்றதுனால ஃபியூச்சர்ல வர நிறைய உமன்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை நம்ம தவிர்க்கலாம். நம்ம குத்துக்கால் போட்டு உட்கார்றதுனால இடுப்பு சுத்தி இருக்கிற மூட்டுகளும் சவ்வுகளும் ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் நல்ல ஸ்ட்ராங்காகவும் ஃபிளெக்சிபிலிட்டியாகவும் மாறும். இது ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம பெல்விக் ஃப்ளோர் ஆர்கனான யூட்ரஸ், யூரினரி பிளாடர்லாம் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும். அந்த காலத்துல நம்ம பாட்டி எல்லாமே சமையல்ல இருந்து எல்லாமே கீழே உட்காந்து குத்துக்கால் போட்டு தான் நிறைய வேலை செஞ்சாங்க. இதனாலே அவங்களுக்கு உமன்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் கம்மியா தான் இருந்திருக்கு. காலத்துல வீட்டுல, ஆபீஸ்ல, ஈவன் ஸ்கூல்ல கூட வெஸ்டர்ன் டாய்லெட் கலாச்சாரமாவே மாறிடுச்சு. இந்தியன் டாய்லெட்டே இல்ல. அட்லீஸ்ட் வீட்டுல ஒரு பாத்ரூம்லயாச்சும் நம்ம இந்தியன் டாய்லெட் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி இல்லையா, உங்களோட டெய்லி ஹேபிட்ல அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆச்சு ஸ்குவாட்டிங்ல உட்காந்து குத்துக்கால் போட்டு ஒர்க் பண்ற மாதிரி பாருங்க. தேய்மானம் உள்ளவங்களும் மூட்டு வளைஞ்சிருக்கவங்களும் இந்த ஸ்குவாட்டிங்கை தவிர்த்துருங்க. பீரியட்ஸ் அப்போ வர பெயின், பிசிஓடி, சைல்ட் பர்த் ப்ராப்ளம், டிஸ்பெரோனியான்னு சொல்ற செக்ஸ் அப்போ வர பெயின், இது எல்லாமே எனக்கு தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸசைஸ் சொல்லுங்கன்னா அதுல தி பெஸ்ட் எக்ஸசைஸ் இந்த ஸ்குவாட்டிங் தாங்க. இந்த காலத்து யங் ஜெனரேஷனுக்கு இந்தியன் டைப் டாய்லெட்டிங் அண்ட் ஸ்குவாட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் புரிதல் ரொம்பவுமே கம்மியா இருக்குங்க. இது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.